ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಗಸ್ತ ಸಾಂಬ್ರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமா ஸ்ரீ கணேச ரக்ஷமம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரைக்கும் உண்டான மாத பலன்கள், அதாவது ஆனி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்க வந்திருக்கோம். 32 நாட்கள். இப்போது சக்தி ஜோதிட குழு சார்பில் அடியேனாகிய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா 2 பேரும் இப்போது இந்த வருஷத்தினுடைய மாதமான ஆனி மாதத்தினுடைய பராபவ வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள்சாரம் என்ன, மாற்றங்கள் என்னென்ன இருக்குது, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது, என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், என்னென்னைக்கு சந்திராஷ்டம நாட்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம வரிசைப்படுத்தி பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா சொன்னீங்க. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம் அப்படின்றது ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் ஒவ்வொரு மாதத்துலையும் பார்த்தோம்னாக்க தமிழ் மாதத்தில் 28லேருந்து 32 நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தமிழ் மாதம் மொத்தத்தை கூட்டினோம்னாக்க கிட்டத்தட்ட 360 நாட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் அதிகமான நாட்கள் கொண்டது அப்படின்றது ஆனி மாதம். ஆனி மாதத்தில் இருக்கிறது 32 நாள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா, மிகப்பெரிய மாதம்னு சொல்லலாம். அடுத்தது நம்மளோட வழக்கு மொழியில் சொல்லுவாங்க, ஆனி மாதத்தில் கூனி கூட குடுத்தனம் போக மாட்டாங்க, வீடு மாற்ற மாட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனிக்கு அடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விவசாயத்துக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் செய்யக்கூடிய மாதங்கள் ஆனியில் ப்ரிப்பரேஷன் செஞ்சு ஆடியில் விதைக்கக்கூடியது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற காலகட்டங்கள். சரி, அப்படியேற்பட்ட ஒரு மகா புண்ணியமான காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போமா. காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி ஆட்சி பெற்ற செவ்வாய் எங்கே இருக்காரு. 3ஆம் இடமான மிதுனத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அவர் கூடயே சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது, குருவும் சுக்கிரனும் ஒரே ராசியில் இருந்தாக்க குரு சுக்கிர யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு மொழியும் உண்டு. உச்சம் பெற்ற குருவும் கூட சுக்கிரனும் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் ராசி அப்படின்றது சிம்மம். சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். இதை தவிர அதுக்கு அடுத்ததான ராசியான 11ஆம் ராசியான கும்ப ராசியில் ராகு பகவானும் 12ஆம் இடமான காலபுருஷத்தின் 12ஆம் இடமான மீனத்தில் சனி பகவானும் இருக்கார். இப்படி ஏற்பட்ட கொண்ட காலகட்டங்களில் நம்மளுடைய பராபவ வருஷம் ஆனி மாதம் பிறக்குது. இதில் நம்ம எப்போதுமே மாத பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு, அப்போ விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 1 சூரியன், 2 சந்திரன், 3 செவ்வாய், 4 புதன் மற்றும் 5 சுக்கிரன். இதில் இந்த 5 கிரகங்களில் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய டிரான்சிட் ஆகக்கூடியது அப்படின்றது 19/6/2026 செவ்வாய் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 5/7/2026 சுக்கிர பகவான் இருக்கிறது கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அப்போ இந்த விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சற்றேறக்குரிய 21 நாள்லேருந்து 45 நாளைக்குள்ளார ஒவ்வொரு ராசியை கடக்கக்கூடிய கிரகங்கள். சரி, அப்போ இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. 20/6/2026 46வது பட்டம் அழகிய சிங்கர் திருநக்ஷத்திரம், அதாவப்பட்டது GR சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அழகிய சிங்கர். அவர் 46வது பட்டத்துடைய திருநக்ஷத்திரம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 21/6/2026 ஆணி திருமஞ்சனம். இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா எங்கே விசேஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் சிவன் ருத்ர தாண்டவம் ஆடின இடமான சிதம்பரத்தில் விசேஷம். அன்னைக்கு சிதம்பரத்தில் தேரும் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/6/2027 சனி பிரதோஷம்.
சனி பிரதோஷம் அப்படின்னாக்க 1000 பிரதோஷத்தை பார்த்ததுக்கு ஈக்குவல், 1000 பிரதோஷத்தை கலந்துக்கிட்டதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக பரம உன்னதமான சனி பிரதோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/7/2026 கூர்ம ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/6 சேஷ்டா நட்சத்திரம், அதாவது கேட்ட நட்சத்திரம் திருமஞ்சனம் பண்ணக்கூடிய கேட்ட நட்சத்திரத்துக்கு விசேஷமானது சிதம்பரத்தில் இது பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்தது 29/6 ஆணி மூலமும் அன்னைக்கு தான் வருது, பௌர்ணமி தினமும் அன்னைக்கு தான் வருது. இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான மிக விசேஷமான நாளில் இந்த ஆணி மாதம் பிறக்குது. இந்த ஆணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்ப்போமா? தனுசு ராசி நேயர்களே, மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு. குரு 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். இப்போ பார்த்தாலேயானால் உங்களுடைய 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 2 பேருமே சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கார். என்ன சார் இது இப்போ இப்படி இருக்குது? அஷ்டமத்தில் போய் 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதிலாம் சேர்ந்துருந்தால் எப்படி சார் இருக்கும்? நான் உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள், கோர்ட்டு வழக்கு வம்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள், உடல் நலத்தில் பின்னடைவு இது மாதிரி ஏதாவது இருந்ததேயானால் அதில் நிச்சயம் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களை கொடுக்கும். அது தவிர 8ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கோர்ட்டு வழக்குகளில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, சாதகமான தீர்ப்புகள் நிச்சயமாக வரும். அதுவும் லீகல் டிஸ்பியூட்டு, வீடு மனை அந்த மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ஏன்னா 4ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதும் 6ஆம் அதிபதியும் அங்கே போய் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம், புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல் கிடைக்கும், மாற்றத்தில் ஏற்றம் கிடைக்கும், பணவரவு அதிகமாகும், கவலைப்பட தேவையில்லை. அது தவிர பார்த்தாலேனால் 2ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் சேர்ந்தே பார்க்கறதுனால பேச்சில் இனிமைத்தன்மை இருக்கும். பேச்சினாலேயே அடுத்தவர்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். அதோட பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதாவது செவ்வாய் பகவான், பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு பேசும். இப்போ சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறத சொன்னோம். இருந்தாலும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தெல்லாம் ஏற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, அது தவிர உங்களுக்கு குழந்தையின் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. இருந்தாலும் 19/6/2026 அப்புறம் செவ்வாயினுடைய மாறுதல் 6ஆம் இடத்துக்கு போகிறது. அதனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். உடல் நலத்தில் பின்னடைவுன்னா என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, உடல் நலத்தில் பார்த்தீங்களேனால் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இரத்த சம்பந்தமான, பிபி சம்பந்தமான, பிபி சம்பந்தமான நோய்கள் வரக்கூடும், உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு, இந்த கேன்சர் அந்த மாதிரியான விஷயங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது, இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளை நிச்சயமாக கொடுக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியவங்க, திருப்பி கொடுக்க வேண்டியவங்க எல்லாரும் கண்டிப்பாக திருப்பி கொடுத்தே. 6ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் நிச்சயமாக கடன்களை திரும்பி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றிகள் நிச்சயம், கவலைப்பட தேவையில்லை. எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதாவது யூபிஎஸ்சி, ஐஐடி, ஜேஇ, எம்பிபிஎஸ்க்கு உண்டான நீட்டு, இல்லைன்னா கிளாட்டுன்னு வைக்கிறாங்க இல்லையா, இந்த இதுக்குன்னு, அதாவது அட்வொகேட்ஸுக்கு, எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. சரி, இந்த காலத்தில் சூரியனும் புதனும் சமசப்தமத்தில் இருக்கார். சமசப்தமத்தில் இருக்கிறது எந்த வகையான மாற்றத்தை கொடுக்கும்? ஏற்றத்தை கொடுக்குமா இல்லை பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. பார்ட்னர் பிஸ்னஸ் செய்யக்கூடிய தனுர் ராசி என்பவர்களுக்கு சூரியனும் புதனும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதன் அப்படின்றது அனலைசிங் பிளானட். அப்போ அவர் அங்கே ஆட்சி பெற்றிருக்காரு, கூட சூரியனும் இருக்கார். அப்போ பார்ட்னர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுடைய பார்ட்னர்னால ஒரு சில காலகட்டங்களில் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுடைய கையும் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ராசிநாதனான குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, கூட சுக்கிரனும் இருக்காரு, குரு சுக்கிர யுத்தமாக இருக்குது. அதே போல் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால பிரம்மாண்டமான எண்ணங்களை செய்யணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அர்த்தாசிரம சனியாக உங்களுக்கு இருக்கின்றார்.
அப்போ உடல் நலத்தில் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத அளவுக்கு கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று ஆறுதல் அப்படின்னா 8ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிற குருவுடைய பார்வை உங்களுடைய 4ஆம் இடமான இன்னொரு வீடான மீனத்தை பார்க்கறதும் அந்த மீனத்தில் உள்ள சனியும் பார்க்கறதுனால உடல் நலத்தில் தொந்தரவுகள் சுகவீனம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது நிரந்தர ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் சந்தோஷம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல எப்பொழுதுமே சூரியன் இருக்கும்பொழுது அது லைஃப் பார்ட்னர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் டாமினேட் பவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற வார்த்தைகளை இந்த காலகட்டங்களில் தவிர்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இப்போ இதை மாதிரி இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த பயிற்சிகள் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்குது. ஆனால் இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு பேர் சந்திராசிரம தினங்கள் அப்படிம்போம். அந்த சந்திராசிரம தினங்களில் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்ப்பது சிறந்தது. அது என்னன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 17/6/2026 மற்றும் 18/6/2026 மற்றும் 19/6/2026 இது ஜூன் மாதத்தில். அடுத்தது ஜூலை மாதத்தில் பொறுத்தளவுக்கு 14/7/2026 மற்றும் 15/7/2026 மற்றும் 16/7/2026 இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா? தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். சரி, இப்போ இந்த தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையுது. அப்படி நாம சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் குருவருக்கு சரணாகதி அடைய வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் அருகில் உள்ள ஆலங்குடி ஸ்தலத்துக்கு போயிட்டு ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை தீருமா? தீரும். எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு வியாழக்கிழமை முதல் ஓரை 6-7 ஒரு நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம். அதே போல் அந்த மாத கடைசியில் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு 54 எண்ணிக்கை அல்லது 108 எண்ணிக்கை கொண்ட வெள்ளை மூக்கு கடலை மாலை வாங்கி குரு பகவானுக்கு அல்லது குரு பகவானுடைய அதிதேவதையாக கருதப்படுகின்ற தட்சிணாமூர்த்திக்கு போடணும். அதே போல் கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு சக்கரை பொங்கல் அங்கே உள்ள சிவாச்சாரியார்கிட்ட சொல்லி சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி வர ஈஸ்வரனுக்கு தட்சிணாமூர்த்திக்கு அல்லது குரு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணினாக்க வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்துன்ற போல வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகுமா? விலகும். ஒரே கதி சரணாகதி, குருவிட்ட சரணாகதி. சரி, இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு 15/6/2026 16/7/2026 சற்றேறக்குள் 32 நாட்கள் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்முடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, தனுசு ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பதும் 2ஆம் இடத்தை பார்ப்பதும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. சுக்கிரனும் 8ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, பழைய கடன்கள்லாம் கொடுக்க வேண்டியவங்க நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சொந்த தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோர்ட்டு பிரச்சனைகள், அதை தவிர வீடு சம்பந்தமான லிட்டிகேஷன்ஸு பிரச்சனைகள், சொத்து தகராறு, இந்த வில்லங்கம், இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் மூலியமாக உங்களுடைய சுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அலைச்சல் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதாவது மன அமைதி இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதை தவிர வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 85% மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலமான பராப வருஷம் ஆனி மாதம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய
தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐகானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.